ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோங்க. ரேண்டமாக யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்ணில் பட்டுச்சு. இந்த இன்ஜினியரிங் ஃபேக்ட்ங்கிற சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ எனர்ஜியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து என்னென்ன மாதிரி உருட்டியிருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார். அதை வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி வந்து அது சாத்தியமாக இல்லையாங்கிறத நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஷேர் பண்ணி விட்டுருந்தீங்க, ஒருத்தர் ஃப்ளை வீல் ஸ்ப்ரிங்கை வச்சு ஒரு ஃப்ரீ எனர்ஜி மாதிரி உருவாக்குறாரு. ஸோ இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் சிலர் மெசேஜில் இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 2 பக்கமும் ஸ்ப்ரிங் இருக்குது, இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வேலையே செய்யாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது சாத்தியமா இல்லையாங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தமான மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ், ஸ்டாட்டிக் அண்ட் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ ட்ரிப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்னாலும் சரி, ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்னாலும் சரி, நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வருவோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்கிறது வந்து சாத்தியமா இல்லையாங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கல்ல, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளை வீலு, அந்த ஃப்ளை வீலில் வந்து ஒரு ஷாஃப்ட்டு, அந்த ஷாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ப்ரிங்கு, அப்புறம் வந்து ஒரு புள்ளியை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவலாக ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணி விடுவாங்க. ரொட்டேட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது அது ஒரு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து சாத்தியமா? ஆக்சுவலாக இது வந்து சாத்தியமா இல்லையாங்க பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஃப்ளை வீல்னா என்ன, ஸ்ப்ரிங்னா என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஃப்ளை வீல்னு சொல்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம 4 வீலர் இருக்குல்ல, காராக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் மோட்டார் இருக்கும். இந்த ஸ்டார்டர் மோட்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை வீலில் இருக்கக்கூடிய இந்த டீத்தில் என்கேஜ் பண்ணி இந்த ஃப்ளை வீலை வந்து சுற்றி விடும். சுற்றி விட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டர் மோட்டருடைய அந்த லிவர் வந்து பின்னாடி போயிடும். அப்போ இந்த ஃப்ளை வீல் என்ன பண்ணும், உங்களுடைய இன்ஜினுடைய ஷாஃப்ட், கிராங்க் ஷாஃப்டை வந்து ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணிட்டு விடும். அது அந்த கம்பஷனில் தான் உங்களுக்கு வந்து ஸ்பார்க் இக்னிஷன் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின்னா இக்னிஷன் ஸ்பார்க் பிளக் மூலமாக உங்களுக்கு இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து டீசல் இன்ஜின்னா உங்களுக்கு வந்து கம்பஷன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து இக்னிஷன் வந்து வரும், ஃபயர் ஆகும். ஓகேங்களா? அப்போது இதில் வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஹை டார்க்கு கொடுத்து உங்களுடைய ஃப்ளை வீலில் வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளை வீலுடைய வேலை. இந்த ஃப்ளை வீல் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டோர் எனர்ஜின்னு சொல்லுவோம். நம்மளுடைய எனர்ஜியை பற்றி படிக்கும்போது பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்டோர்டு எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இப்போது இந்த ஃப்ளை வீல் வந்து ஸ்டோர்டு எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபோர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது அது வந்து அப்படியே சுற்றி வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஜர்க்கு கொடுத்துட்டு விட்டிங்கன்னா அதோடைய ஸ்டோர்டு எனர்ஜி மூலமாக அதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளை வீலில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்ப்ரிங் வரும். சரி, இழுத்தோன்னா அது எலாங்கினேஷன் ஆகும். திரும்பி நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்டுக்கு வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டாவது அந்த பொசிஷனில் வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த 2 ஃபோர்ஸும் வந்து இதில் ஆக்டிவேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் இழுத்துட்டு விட்டிங்கன்னா அது வந்து ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு இது. அப்போது
ஃப்ளைவீல் வச்சுருக்காங்க, ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க. அப்போ ஃப்ளைவீல் என்ன பண்ணும், எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ணி விடும். ஓகேங்களா. இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து எலாங்கினேஷன் பண்ணி விட்டுட்டு திரும்பி நீங்கள் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஸ்ப்ரிங் அந்த ஃபோர்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப ரொட்டேட் ஆகும். ஆனால் இது வந்து கண்டினியூஸாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இது ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது இப்போ நீங்கள் மினிட்ஸ் கூட சொல்ல முடியாதுங்க. ஒரு இப்போ நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு கிக் அடிக்கும் போது என்ன ஆகுது, டக்குன்னு ரொட்டேட் பண்ணும். அதுக்குள்ளாடி உங்களுடைய ஸ்பார்க் ப்ளக் வந்து இக்னிஷனாக இருக்கணும். ரெண்டாவது டீசல் இன்ஜின்னா உங்களுடைய கம்பஷன் வந்து இதாக இருக்கணும். ரெண்டாவது அப்போ நீங்கள் வந்து அது எது ஆகலைன்னா என்ன ஆகும், நீங்கள் திரும்ப ஸ்டார்டர் மோட்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இன்ஜின் வந்து இதாகிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள், இதே தான் இந்த இதுலேயும் வருது. இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் சுற்றி விட்டுட்டு அது வந்து கண்டினியூஸாக ஸ்பீடாக சுற்றுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடாலாம் சுற்றாது. அவர் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார், ரிவர்ஸில் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கக்கூடியதை வந்து லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சுற்றுறதை வந்து ஃபஸ்ட்லேயும் காமிச்சிருப்பாங்க. அந்த ரிவர்ஸ் மெத்தடில் தான் இங்கே வந்து இந்த இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, சில வீடியோஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து புள்ளி வந்து தனியாக இருந்துச்சு. சிலதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புள்ளியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்களா பவர் சோர்ஸ் வருது பார்த்தீங்களான்னு சொல்லி காமிப்பாங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து ஃப்ளைவீலில் வந்து நீங்கள் வந்து சுற்றி விடும்போது ஸ்டோர் எனர்ஜி இருக்கும். ஸ்டோர் எனர்ஜி மூலமாக உங்களுக்கு வந்து ஷாஃப்ட் சுற்றும் போது அதில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸில் அது கொஞ்சம் ஆக்சலேஷன் ஆகும்போது உங்களுடைய ஷாஃப்ட் சுற்றும் போது அதோட கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டரும் சுற்றுச்சுன்னா உங்களுக்கு பவர் வருங்க. பவர் எடுக்கிறது, அதாவது ஆல்டர்னேட்டர் சுற்றுனீங்கன்னா பவர் வரணும். அதுதான் அதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டர் ஜென்ரேட்டர். ஓகேங்களா. அப்போது பவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு சுற்றி விட்டாங்க தெரியுமா ஃப்ளைவீல், அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அதே பவரை கொடுத்துட்டு இது மூலமாக சுற்றுறோம். இப்போ பார்த்தீங்களா எனர்ஜி வந்து க்ளோஸ் டு லூப்பில் சுற்றிட்டே இருக்குது. ஆமாம், சுற்றிட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு பவர் கொடுக்குறீங்கள, அந்த பவர் இனிஷியலாக நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கள, அந்த இனிஷியல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியதெல்லாம் வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு நீங்கள் இன்னொரு ட்ரைவை வந்து சுற்ற வைக்கிறீங்க. அந்த ட்ரைவ் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு தாங்க இருக்கும். ஏன்னா வந்து இதுதாங்க கான்செப்ட்டு. இதுதான் எனர்ஜி கன்வர்ஷனில் அதில் சொல்கிறாங்க. ஒரு எனர்ஜியை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு எனர்ஜியை இன்னொன்று எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி நீங்கள் சுற்றுறீங்கல்ல, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஃபோர்ஸு. அந்த 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 ஃப்ளைவீலை சுற்றுறீங்கல்ல, அது வந்து ரொட்டேஷன் ஃபோர்ஸு. இந்த சுற்றும் போது கொடுக்கக்கூடிய இந்த எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாஃப்ட் மூலமாக ஷாஃப்ட் மூலமாக போயிட்டு உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டர் வந்து சுற்ற வைக்குது. ஆல்டர்னேட்டரை சுற்ற வைக்கும் போது மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன பண்ணுது, பழையபடி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மோட்டாரில் வந்து கொடுக்குறீங்க. அப்போ மோட்டார் வந்து என்ன பண்ணும், சுற்றும் போது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியாக மாற்ற முடியுமே தவிர அதை உருவாக்கவோ இல்லை அழிக்கவோ முடியாது. ஓகேங்களா. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு தான். இந்த உருட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க. இதுக்கு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 கிலோவாட் பெரிய இதை வச்சு கொடுத்துருப்போம். அவங்க எவ்வளோ பெரிய ஜென்ரேட்டர் சுற்றினாலும் அதுக்கு தகுந்த அளவுக்கு ஃப்ளைவீல் போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ளைவீல் தான் இதோடைய மெயினே. இந்த சீக்ரெட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சீக்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் அது ஃப்ளைவீல் தாங்க. ஃப்ளைவீலில் இருக்கக்கூடிய ஸ்டோர்டு எனர்ஜி மூலமாக தான் அவங்களுக்கு வந்து சுற்றுது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய உருட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவீல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.